நம்ம பேட்ச் பசங்க ஒரு 2-3 நாளாக எனக்கு மெசேஜ் பண்ணி 2-3 வீடியோஸ்லாம் அமைச்சு, அண்ணா என்டிஏவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஏதோ சாம்பிள் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, இது என்னன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் என்ன, இது ஒர்த்தா, நான் இன்னும் இதெல்லாம் படிக்காமல் இருக்கேன்னு, இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணுமா, இதுலேருந்து நீட் எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்களா, இது எப்படி நான் அப்ரோச் பண்ணுறது, இன்னும் 60 டேஸ் தான் இருக்குது, என் ஷெட்யூலில் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கான கிளாரிட்டி சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது. மிஸ் பண்ணாம பாரு, லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு. இதே மாதிரி நீட் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்காக கொடுக்க போகிறோம் நம்ம சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். என்டிஏவோட அஃபீஷியல் வெப்சைட் nta.ac.inல நீங்கள் போனீங்கன்னா அவங்களோட பேஜ்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். அபியாஸ்னு ஒன்று இருக்கும், மார்க் டெஸ்ட்னு இருக்கும். ஒரு ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்ஸையும் உங்கள் டைம் வேஸ்ட்டும் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஆனால் தெளிவாக கொடுக்காம குழப்புற மாதிரி நிறைய விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய டிமெரிட்ஸ் இருக்குது. அந்த டிமெரிட்ஸை டீட்டெயிலாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஃபஸ்ட்டு இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு வரும். இந்த மார்க் டெஸ்ட்டுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆவீங்கன்னு கேட்கும். நீட்டுன்னு கொடுத்துட்டு பேப்பர் கேட்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். பயாலஜி கொடுத்தீங்கன்னா 90 கொஷின்ஸ் வருது, கெமிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா 45, ஃபிசிக்ஸ் கொடுத்தீங்கனாலும் 45 வருது எக்ஸாமில் இருக்க மாதிரி, சரியா? சரி, அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த மாதிரி யூசர் ஐடி லாகின் கேட்கும், அதே ஃபில் பண்ணிக்கும். நீ ஜஸ்ட் லாகின் கொடுத்தா போதும். உள்ளே போனோன்னே இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் நீ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வேணா படிச்சு பார்த்துக்கோ. படிச்சுட்டு கடைசியாக ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் கைஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும், சரியா? ரைட், இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டி ப்ராக்லி வேவ்லென்த்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம், அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ சேவ் ஃபார் நெக்ஸ்ட் கொடுத்து இதே மாதிரி போயிட்டே இருக்கலாம். உனக்கு 45 கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர், ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் நன்மைகளும் இருக்குது, நிறைய டிமெரிட்ஸ் இருக்குது. அதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டிமெரிட்டு, நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் கொடுக்குறோன்னு சம்திங் இருந்தது. ஒவ்வொருத்தரையும் நானும் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம், நிறைய வேறு கொஷின்ஸ் வரும்னு நினச்சேன். ஆனால் அவங்க மொத்தமாக இந்த மார்க் டெஸ்ட்டில் கொடுத்ததே 45 கொஷின் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்கல. ஃபிசிக்ஸ்க்கு 45 கொடுத்துருக்கான், கெமிஸ்ட்ரிக்கு 45, பயாலஜிக்கு 45 கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய விஷயம் டெலீட்டட் சிலபஸ்லேருந்து கொஷின்ஸ் இருக்குது, அவுட் ஆஃப் என்சிஆர்டிலேருந்து பயாலஜியில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குட்டி டிமேட்ஸ் இருக்குது. இதை பசங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ நிறைய உங்களுக்கு வந்து ஐயோ நம்ம இன்னும் இதெல்லாம் படிக்காமல் இருக்கமோ, இல்லை நம்ம பண்ணலையோன்னு சொல்லிட்டு நிறைய செல்ஃப் டவுட் வந்துடும். ஸோ இதை சரி பண்ணுற மாதிரி டீட்டெயிலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சுருக்கேன், உங்ககிட்ட வரேன். ஸோ இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கு இருக்குது, பயாலஜி இருக்குது. நீங்கள் அபியாஸ் ஆப், சரி ஓகே மார்க் டெஸ்ட் தான் இப்படி இருக்குது, அபியாஸ் ஆப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அபியாஸ் ஆப்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரக் ஆகி எரர் வந்தே கழிஞ்சிருவீங்க. ஃபஸ்ட்டு லாகினே ஆக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு லாகின், நான் 2 நாளாக லாகின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லாகின் ஆகிறதுக்கே முக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு லாகின் பண்ணாலும் பேப்பர்ஸ் உனக்கு ஒழுங்காக லோட் ஆக மாட்டேங்குது. அண்ட் இதில் இருக்க பெரிய பிரச்சனை, ஓகே உள்ளே போயிட்டு ஒரு 2-3 கொஷின் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன், எங்கம்மா 4 ஆப்ஷனே காணும், 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். சப்மிட் கொடுக்கட்டா? சப்மிட்டுக்கு எஸ் கொடுத்துட்டேன்னா வியூ ரிசல்ட் கொடுக்குறேன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. கொஷின் நம்பர் 1 செலக்டட் ஆப்ஷன் 2 ராங்குன்னு இருக்கு. கொஷின் நம்பர் 1ன்னு கொடுக்கறது ஓகே, பட் த ப்ராப்ளம் இஸ் இந்த கொஷின் நம்பர் 1 ராங்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் கொஷின் நம்பர் 1க்கு நான் போய் தேட நினச்சேன்னா மறுபடியும் பேக் கொடுக்கணும், போயிட்டு கொஷின் நம்பர் தேடலான்னு பார்த்தா வெளியில் வந்துடும். இங்கே தான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. இந்த டெஸ்ட் எழுதுறது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கொஷின் கரெக்டாக தப்பான்னு வருது, ஆனால் அது எந்த கொஷின் ஞாபகம் இருக்காது. 45 கொஷின் எழுதிட்டு தான் நம்ம போய் கொடுக்க போகிறோம். 45 கொஷின் எழுதிட்டு முடிச்சு கரெக்டாக தப்பான்னு செக் பண்ண வந்தீங்கன்னா எந்த கொஷின் எந்த ஆப்ஷன் கொடுத்தோம், எதை கேட்குறான்னு தெரியாது, இன்கரெக்ட் கரெக்ட் தான் இருக்குது. திஸ் இஸ் வை ஐ ஃபீல் இந்த ஒரு மார்க் டெஸ்ட் ஃபீச்சர் வந்து அவங்க டெக்னிக்கலாக கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுருந்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது நான் ஒரு நீட்டாக ஸ்டூடெண்ட்டாக ஃபீல் பண்ணி சொல்கிறேன், கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இல்லை. கொஷின் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஆனால் உன்னால் கரெக்டாக தப்பான்னு கூட ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ இதை மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத. முடிஞ்சால் ஃப்ரீ டைமில் நல்லா ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு நீ எல்லாமே இப்போ ரெடி, ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுத போகிற. இப்போ நான் உட்காந்து இதெல்லாம் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன், சும்மா சால்வ் பண்ணி பார்க்குறேன், நீ ட்ரை பண்ணால் சால்வ் பண்ணிக்கோ, தப்பு இல்லை. ஆனால் நீ இப்போ தான் உன் ப்ரிப்பரேஷன் நல்லா படிச்சுட்டு இருக்க, நம்ம டிஎன்விகே கிராஷ் கோர்ஸ்லாம் பார்த்து நல்லா படிச்சுட்டு வந்த, எம்சிக்யூ சால்வ் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த நேரத்தில் இதை மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத. நிறைய பேர் எனக்கு இதை சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்க, உங்களுக்கு தெளிவாக ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஓகே,
இதுவே இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்டிஏ அபியாஸ் ஆப் ரொம்ப மோசம்டா. நிஜமாலுமே அதுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணவே முடியல, டெஸ்ட்டும் எழுத முடியல, சப்மிட் பண்ண முடியல, முடிஞ்சாலும் ஒழுங்காக அனாலிசிஸ் வரல. இது என்னோட பர்சனல் ஃபீட்பேக். என்டிஏவை தாக்கி அவங்க தப்புன்னு சொல்கிற எனக்கு லாபம் இல்லை. இது இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட்டாக நான் உன் இடத்துல இருந்தேன்னா எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை. என்னால் அதை பர்சீவ் பண்ணிக்க முடியல. கம்மி டைமில் அதை யூஸ் பண்ணி எனக்கு எஃபிஷியன்சி கிடைக்கல, கரெக்டாக தப்பானே தெரிஞ்சிக்க முடியல. அப்புறம் எதுக்கு அந்த டெஸ்ட்டு? ஸோ இதுக்காக தான் இந்த சொல்யூஷன் நீங்கள் சொல்ல நினச்சேன். ஐ ஹோப் ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதோட செல்ஃப் அனாலிசிஸ் கைஸ், சரியா? இதோட செல்ஃப் அனாலிசிஸ் டிமெரிட்ஸ் தனியாக வச்சிருக்கேன், மெரிட்ஸ் தனியாக வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டிமெரிட் என்னன்னு பார்ப்போம். இந்த என்டிஏ அபியாஸ் ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், iOSலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்களோட அஃபீஷியல் ஆப் தான் இது. ஆனால் ரொம்ப புவர் மெயின்டெனன்ஸ், சர்வரே எடுக்காது, நீ லாகினே பண்ண முடியாது. நான் இப்போ சொன்ன மாதிரி கஷ்டப்படுவேன், உனக்கு வெறுத்து போயிடுவேன். படிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு உட்காருவோம், சரி ஃபுல் இன்ட்ரெஸ்ட் உட்காருவோம், எடுத்து உள்ளே போகிறோம், டெஸ்ட் எழுத போகிறோம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னு. ஆனால் உனக்கு இதுலேயே கடுப்பாயிடுவோம், உள்ளேயே போகாது. எப்போ நீ ஒரு கொஷின் 2 கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சாலும் டக்குன்னு வெளில வந்துட்டு டெஸ்ட்டை விட்டுட்டு. ஸோ செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும், படிக்கிற மூடே ஸ்பாயில் ஆகும், உன் செஷன் பிரேக் டவுன் ஆகுது. இந்த ஒரு டிமெரிட் பார்த்தேன். மேபி இன் ஃபியூச்சர் இதை கரெக்ட் பண்ணாங்கன்னா நமக்கு பசங்களுக்கு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு ரெடி பண்ணுறாங்க, பட் அந்த டெக்னிக்காலிட்டியை விட்டுட்டாங்க, நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வருது. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் பல பேர்கிட்ட பசங்கிட்ட கேட்டு ட்ரையல் பார்க்க சொன்னேன். சரி நம்ம நெட்வொர்க் தான் இப்படி இருக்குது, மற்றவங்களுக்கு அப்படி இருக்கான்னு பார்த்தா எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான், சரியா? ஸோ இது ஒரு டிமெரிட். ரெண்டாவது, எக்ஸ்பிளனேஷன் எந்த ஒரு கொஷினுக்கும் இல்லை, ஜஸ்ட்டு கரெக்டாக தப்பான்னு மட்டும் வருது. கொஷின் டெஸ்ட்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் அதுலேயுமே நிறைய கொஷின்ஸ் வந்து இன்கரெக்ட் கரெக்ட் வந்து மாறி மாறி வருது. இது வந்து அவங்க சைட் தப்பு இல்லை, அந்த டெக்னிக்கல் தப்பு தான் இருக்குது. அந்த அரேஞ்ச்மெண்ட் மாறிட்டே இருக்குது. இது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலனால. ஸோ எக்ஸ்பிளனேஷன் வரதில்லை அண்ட் கரெக்ட் ஆன்சர் தப்பு ஆன்சருமே ஒரு மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த ஒரு மிஸ்டேக்கும் நான் நோட் பண்ணேன். மூணாவது, MCQs ஃப்ரம் டெலிட்டட் சிலபஸ். இவங்க இதை புதுசாக அப்டேட் பண்ண மாதிரி இல்லை. நான் ரொம்ப நாள் முன்னாடி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தோமோ அந்த டீப் ப்ராக்லி வேவ்லென்த் கொஷின் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. எனக்கு கரெக்டாக தெரியல, அதே பழைய கொஷின்ஸே இந்த தடவை ரீடைன் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஸோ அப்டேட்டட் ஆன கொஷின்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், தப்பில்லை. அந்த மார்க் டெஸ்ட்டில் இருக்க 45 கொஷின்ஸை மட்டும். ஓகே, அடுத்து வெறும் 45 கொஷின் மட்டும்தான் கொடுத்துருக்கான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து. ஃபிசிக்ஸில் 45, கெமிஸ்ட்ரி 45, பயாலஜியில் 90 இருக்குது. நிறைய பேப்பர்ஸ் இருக்குன்னு நினச்சேன். அந்த மார்க் டெஸ்ட்டில் வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான் கொடுத்துருக்கான் வெப்சைட்டில். அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் ஈஸி டு ஆவரேஜ். இது ஓகே தான், இதை டிமெரிட்டில் கூட சேர்த்த முடியாது, இது ஃபைன் தான். நைஸ். நெக்ஸ்ட், ஏன்னா ஸோ தொடர்ந்து டிமெரிட்டே சொல்கிறீங்க, என்டிஏ இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, இதோட மெரிட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மெரிட்ஸும் இருக்குது, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது. நான் டிமெரிட் சொல்லி அவங்களுக்கு குத்தம் சொல்கிறதுல எனக்கு எந்த லாபமும் இல்லை. பட் இதை எடுத்து நீ படிக்க உட்காந்தினா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபீல் பண்ணுவேன். இதோட யூஸ் எவ்வளோன்னு உனக்கு தெரியாது. நீ செலவு பண்ணுற டைமுக்கு ஒர்த்தா அதில் இருக்கா, அதுலேருந்து நீட் எக்ஸாமில் கேள்வி வந்திருக்கா, இதெல்லாம் படித்தா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி. அதுக்கு தான் இந்த மெரிட்ஸ்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். சரி, மெரிட்ஸ்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அஃபீஷியலி ரிலீஸ்டு பை என்டிஏ, அவங்களோட அஃபீஷியல் திங். இது தேர்ட் பார்ட்டி எதுவும் கிடையாது. அதனால் இதுலேருந்து மேபி சம் கொஷின்ஸ் நீட் எக்ஸாமில் டைரெக்டாகவோ இதோட சிமிலர் மாடல்ஸோ வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேஃப்டிக்கு படித்து வச்சுக்க நல்லது. அவங்க சைடில் இந்த கொஷின்ஸ் நாங்கள் சாம்பிள்னு கொடுக்குறோம்ல, அப்போது அந்த சாம்பிள் ரிலேட்டடாக கொஞ்சம் இன்னும் டவுட் போய் கவர் பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் அந்த கொஷின் எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்களோ அது இன்னும் டவுட் போய் நம்ம படித்து வச்சிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி அதில் வந்து கொஷின்ஸ் வரலாம். ஸோ சேஃப்டிக்கு படிச்சுக்கணும். ரெண்டாவது, குவான்டிட்டிஸ் லெஸ். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ தான் இருக்குது. அபியாஸ் ஆப் நான் அதை யூஸ் பண்ணவே சொல்ல மாட்டேன்ப்பா. ரொம்ப எரர் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. யாருக்குமே நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண யாருக்குமே ஒரு டெஸ்ட் முடியறதுக்குள்ளே நிம்மதியே இல்லை. கஷ்டப்பட்டு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆக்டிவாக அந்த கொஷின் சால்விங் இன்டென்ஷனே போயிடுது, அந்த என்விரான்மெண்ட்டே போயிடுது. ஸோ இது ஒரு நான் அபியாஸ் ஆப்பை நான் கண்டுக்கல, அது வேணாங்கிறதே நான் சொல்கிறேன். மேபி இந்த 45 கொஷின் இந்த வெப்சைட் வேணால் செக் பண்ண, அது நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து குட் குவாலிட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. ஃபிசிக்ஸ் வந்து மாட்ரேட்டாக இருக்குது, ஓகே டீசெண்டாக இருக்குது. பயாலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஷின்ஸ் இருக்குது. இந்த மூணுலேருந்துமே டெலிட்டட் சிலபஸ்லேருந்து, டெலிட்டட் சாப்டர்ஸ், டெலிட்டட் டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் இருக்குது. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து கொஷின் பார்த்தேன், மெட்டலர்ஜிலேருந்து கொஷின் பார்த்தேன், எல்லாமே இருந்துச்சு கைஸ். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இந்த என்டிஏ அபியாஸ் ஆப் சாம்பிள் பேப்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு சொல்ல வரேன். என் கிட்ட அமைச்ச பசங்க எல்லாமே இதுலேருந்து என்ன கேட்டாங்கன்னா, ஐயோ அண்ணா இதெல்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் படிக்காமல் போனால் என்ன ஆகுது, இதெல்லாம் கேட்டிருக்காங்களே, நான் எப்படி இதை அப்ரோச் பண்ண போகிறேன், என்கிட்ட டைமே இல்லையே தான் கேட்டிங்க. நான் சொல்லிட்டா, எல்லா இடத்துலேருந்தும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். இதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க.
இருந்தாலும் நான் என் சைட்லேருந்து உனக்கு சொல்கிறேன். சரியா? இது எக்ஸாம் டைமில் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை படிச்சுக்கிட்டா நல்லது. ஓகே, அந்த ஃபிசிக்ஸில் 45, கெமிஸ்ட்ரியில் 45, பயாலஜியில் 90. ஓகே, பட் இதுக்காக நாங்கள் வேணால் ஒரு எஃபர்ட் போட்டு உனக்கு பண்ணுறோம். ஆனால் அதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்க தான் பண்ண முடியும். ஆல்ரெடி டிஎன்விகேங்கிற ஒரு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ நீட் கிராஷ் கோர்ஸ் எடுத்து உனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் ஃபிசிக்ஸ்க்கு வியூஸ் வருது, கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு கம்மியாக தான் நீங்கள் வியூஸ் வருது. ஸோ நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ எஃபர்ட் போட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிளாஸும். ஆனால் நீங்கள் அதுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. நான் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஹார்ட் ஒர்க் போடணுமா வேணாமா அப்படிங்கிறத உங்களோட இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் தெரிய முடியும். கமெண்ட் செக்ஷனில் இந்த என்டிஏ அபியாஸ் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எதெல்லாம் டெலிட்டட் சிலபஸ் போக நம்ம சிலபஸ்குள்ளே இருக்கோ அந்த கொஷின்ஸில் எடுத்து 1 by 1 சால்வ் பண்ணி உங்களுக்காக ஒரு செஷன் கிரியேட் பண்ணுறோம். பட் அது நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், இல்லைனா என்னால் பண்ண முடியாது. சரியா? நெக்ஸ்ட்டு இதில் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறப்போ இந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. சரிண்ணா, எனக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் சோர்ஸ் கைஸ். டிஎன்விகேன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீ நீட் கிராஷ் கோர்ஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம். நீட் 2026 படிக்கிற பசங்களுக்காக. இதில் சாப்டர் வைஸ் டெஸ்ட், பார்ட் சிலபஸ் டெஸ்ட், ஃபுல் சிலபஸ் டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட் எல்லாமே வச்சுட்டு இருக்கோம். இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட இதுதான் இது ஸ்க்ரீன்ஷாட்ஸு. அந்த டெஸ்ட்டில் கொஷின்ஸ் இருக்கும். கீழே நீங்கள் தொட்ட உடனே கரெக்டாக தப்பான்னு வந்துடும். கீழே பார்த்தியா அதுக்கு கீழேயே எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். ஸோ அந்த கொஷினை நீ சால்வ் பண்ணி ஆன்சர் தொட்ட அடுத்த செகண்டில் கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உடனே இன்கேஸ் தப்பாக இருந்தால் டீட்டெயில் சொல்யூஷன் நீ கீழே பார்த்துக்கலாம். அதை வச்சு இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கணுமோ கற்றுக்கலாம், மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கலாம், ஒரு அப்ரோச் கிடைக்கும். இதே மாதிரி தான் நான் எல்லா கொஷினுக்கும் பண்ணியிருக்கேன். உனக்கு எல்லாமே டீட்டெயிலாக கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லை, அதை டெஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் எழுத நினச்சிங்கன்னா அதுவும் ஃப்ரீ தான். அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் டெஸ்ட் உனக்கு கிடைக்கும். இந்த போஸ்ட் அனாலிசிஸில் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்களோ அதை வச்சு உன்னோட பர்சன்டேஜ் கிடைக்கும், ஒரு ரேங்க் கிடைக்கும், எத்தனை கொஷின்ஸ் கரெக்ட், இன்கரெக்ட், அன்அட்டெம்ப்டட், உன்னோட அக்யூரசி லெவல் எவ்வளோ டீட்டெயிலாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உனக்கு பேஜஸ் வரும். இதில் டாப் ஸ்கோரர்ஸோட உனக்கு மார்க்ஸும் தெரியும். சிமோர் கொடுத்து எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, நீ எவ்வளோ ரேங்க்கில் இருக்கன்னு கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு கொஷினுக்கும் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்கிற டைமும் நோட் பண்ணிக்கலாம். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கிடைக்கும். அண்ட் இதெல்லாமே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஒவ்வொரு கொஷினாக போய் சொல்யூஷன் நீங்கள் செக் பண்ணுறதுக்கும் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கும். நீ கரெக்டாக பண்ண கொஷின்ஸ் எல்லாத்தையும் இதில் போயிட்டு கரெக்டுங்கிறத ப்ரெஸ் பண்ணினா போய் அது கீழே ஒவ்வொரு கொஷினாக பார்த்து சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அடுத்து இன்கரெக்டுங்கிற டேப் பண்ணினா இன்கரெக்ட் கொஷின்ஸ் நீ எதெல்லாம் பண்ணியிருக்கியோ, கொஷின்ஸ் எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கியோ அதெல்லாம் மட்டும் தனியாக போய் ஒவ்வொரு கொஷினாக பார்த்து டீட்டெயில் எக்ஸ்பிரஷன் படிச்சிக்கலாம். அன்அட்டெம்ப்டட் கொஷினை தனியாக போய் அப்ரோச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ஆஃப் அனாலிசிஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் அவன் பண்ணுற தப்பை சரி பண்ணிக்க முடியும். இப்போ நீட்டுக்கு வெறும் 2 மாதத்தை விட கம்மியாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் நீ தப்பு பண்ணுறது தப்பு இல்லை. சரியா? எல்லாருமே எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி தப்பு பண்ணுவோம். அப்படி தான் கற்றுக்க முடியும். ஆனால் நீ எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறதுல கற்றுக்காமல் நீ போனேன்னா நீ பண்ணுறதே வேஸ்ட்டு. அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும், நீ பண்ண மிஸ்டேக் என்ன, அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்காமல் ஒரு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது டோட்டலி வேஸ்ட். அதனால தான் அந்த என்டிஏ அபியாஸ் ஆப் நான் வேணான்னு சொல்கிறேன். சரியா? அதில் எக்ஸ்பிளேஷன் பெருசாக இல்லை, கரெக்ட் ஆன்சர் தப்பு ஆன்சர் கூட ஒழுங்காக வரல, நிறைய எரர்ஸ் இருக்குது. அந்த மார்க் டெஸ்ட் பரவாயில்ல, அதுலேயும் எக்ஸ்பிளேஷன் இல்லை. ஸோ இதுக்கு மாற்றம் உனக்கு ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசோர்ஸ் தான் நாங்கள் இருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் என் டீம், என்எஸ்டி டீம் வச்சு. வேணுங்கிறவங்க இந்த கிராஷ் கோர்ஸை ஃப்ரீயாக நீங்கள் நம்ம ஆப்பில் போயிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்குது. ஆர் நம்ம யூடியூப் சேனலில் போனீங்கன்னாவே ஹோம் பேஜ்லேயே ஒரு வீடியோ வச்சுருப்பேன். நம்ம டிஎன்விகே லான்ச்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? டன். இது மட்டும் இல்லை, சரி இங்கிலீஷ் மீடியமில் தான் எல்லா கொஷின்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் மட்டும் நாங்கள் தமிழ் மீடியம்லேயும் சேர்த்து கொடுக்குறோம். ஸோ ஆக்சுவலாக ஸ்மஜ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே தமிழ் மீடியம் பேஸ்டு கொஷின்ஸு. சாப்டர் வைஸ் டெஸ்ட் நீங்கள் தமிழ் மீடியமில் எழுதிக்கலாம். நீங்கள் டெஸ்ட்டுக்குள்ளே போனோன்னே உங்களுக்கு கேட்கும் செலக்ட் லாங்குவேஜ், இங்கிலீஷாக தமிழான்னு கேட்கும். நீங்கள் தமிழில் ப்ரெஸ் தொட்டு தமிழில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா கொஷின்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வர ஆரம்பிச்சிடும். சரியா? அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸ்க்கு நாங்கள் வச்ச பேர் தான் டிஎன்விகே தமிழ்நாடு நீட் வெற்றி கூட்டம், எ பூட் கேம்ப் பை என்எஸ்டி. ஓகே, இதில் நீங்கள் ஃப்ரீ என்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நாங்கள் டெய்லி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதோட டைம் டேபிள் நம்ம அஃபிஷியல் டெலகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போயிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்க முடியும். நீட் எக்ஸாம்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ சாப்டர்ஸ் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லை, நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழுக்கான QR கோட் இது. இதை ஸ்கேன் பண்ணால் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை ஸ்கேன் பண்ணால் டெலகிராம் சேனலுக்கு போய்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு
நம்ம ஆப்புக்குள்ளே போனோடனே ஹோம் பேஜ்லேயே டிஎன்விகே என்எஸ்டி பூட் கேம்ப்னு இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் பை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், நீங்கள் இந்த கோர்ஸில் என்ரோல் ஆகிட்டீங்கன்னு சொல்லி ஒரே செகண்டில் தெரிஞ்சிடும் கைஸ். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் கீழே செகண்டில் மை கோர்சஸ் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோம் பேஜ், இந்த மாதிரி பேஜ் உனக்கு ஓப்பன் ஆகும். கோர்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தனித்தனியாக உனக்கு இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு இப்போ கெமிஸ்ட்ரிக்குள்ளே போயிருக்கேன். 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட லெக்சர்ஸ், நோட்ஸு, டெஸ்ட்டு, குவிஸ் எல்லாமே அந்த ஃபோல்டருக்குள்ளேயே உனக்கு கிடச்சிரும். நீ டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் யூடியூப்பில் படிக்காமல் டெடிக்கேட்டடாக ஆப்பில் மட்டும் படிக்க நினைக்கிறேன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோ. சரியா? டன். அண்ட் ஜிஓசிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள நீ போயிட்டேன்னா அது 2 வீடியோஸ் இருக்கும், உள்ள நோட்ஸ் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொடுத்துருக்கேன். இது டெஸ்ட் ஃபார்மேட்டு, அனாலிசிஸ்லாம் கிடைக்கும். இது குவிஸ் ஃபார்மேட்டு. உடனுக்குடன் ஒவ்வொரு கொஷினை ப்ரெஸ் பண்ண உடனே உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், எக்ஸ்பிளேஷன் வந்துடும். சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப பெரிய எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இது நிறைய பேர் யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஃப்ரீயாக கொடுத்தா பல பேர் மிஸ்யூஸ் பண்ணுவீங்க. சரி, ஓகே, கண்டுக்காம விட்டுடுவீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் இது. ப்ராப்பராக யூஸ் பண்ணி படிக்கிறவன் படிச்சுக்கோ, வேணுங்கிறவன் இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நல்லா படி. ஃபினான்ஷியல் ரீசனால் ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ண முடியாமல், ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாமல், ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் தவிச்சு அவனால் சீட் இழக்கக்கூடாது இன் திஸ் லாஸ்ட் மொமெண்ட். அதுக்காக எங்கள் என்எஸ்டி டீமால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் இது. உங்கள் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணி நல்லா படித்து சீட் எடுத்திங்கன்னா பெரிய சந்தோஷம். இதை தான் இந்த நேரத்தில் சொல்லிக்க நினச்சேன். இந்த டிஎன்விகே ஃபிசிக்ஸில் என்ரோல் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதில் பிளேலிஸ்ட் செக்ஷனில் டிஎன்விகே ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரின்னு தனித்தனியாக இருக்கும். உள்ளே போயிட்டு நீங்கள் லெக்சர்ஸ் பார்த்துக்க முடியும் யூடியூப்லேயும் கூட. சரியா? யூஸ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். அண்ட் நம்ம அப்கமிங் வீடியோவில் என்எஸ்டி ஃபிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கூடி சீக்கிரம் சந்திப்போம். சரியா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் என்எஸ்டி ஃபிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன் போடுங்க. வீடியோ இஸ் லோடிங். உங்களுக்காக பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டு வந்துட்டு இருக்கு. சந்திப்போம். Until then, it's Dr. Sudarshan from NEET Strategies Tamil signing off. Take care. Thank you all. Bye bye.